students, this is Anjana. Welcome to Anjana Solution. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கிளாஸ் 10th NCERT ஓட சாப்டர் 12 சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூமோட எக்ஸசைஸ் 12.2ல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். First question பார்க்கலாம். A solid is in the shape of cone standing on a hemisphere with both their radius being equal to 1 centimeter and the height of the cone is equal to the radius. Find the volume of solid in terms of pi. அப்பனா என்ன பண்ணக்கூடாது, பையோட வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறதுல பைய அப்படியே வச்சு ஆன்சர்ல இன் டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிப்பா என்ன இருக்கணும், பை இருக்கணும். அப்போ பையோட வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ண மாட்டோம், பை அப்படியே வச்சுட்டு நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். ஓகே, கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க, எஸ் சாலிட். சாலிட்னா என்ன அர்த்தம், 3D ஷேப் தான். 3D ஷேப் வந்து என்ன ஷேப்ல இருக்கு, கோன் இருக்கு. கோன் ஸ்டாண்டிங் ஆன் அ ஹெமிஸ்பியர். கோன் எது மேல ஸ்டாண்ட் ஆயிருக்கு, ஹெமிஸ்பியர் மேல கோன் இருக்கு. வித் போத் their ரேடி. ஏன் ரேடியஸ்னு கொடுக்காம RADIIன்னு கொடுத்துருக்காங்க, அப்பனா ப்ளூரல் ஃபார்ம், அப்பனா ரெண்டு இருக்கும், ஒன்னுக்கு மேற்பட்ட இருந்தா அதை வந்து ரேடி அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன ரேடியஸ் ரேடி அப்படின்னா இதுவும் ரேடியஸ் தான். இங்க ரெண்டு ஷேப்போட ரேடியஸ் ஈக்குவலா இருக்கு. எந்த ரெண்டு ஷேப், கோன் அண்ட் ஹெமிஸ்பியரோட ரேடியஸ் என்னவா இருக்கு, சேமா இருக்கு. ரேடியஸோட வேல்யூ என்னது, 1 சென்டிமீட்டர் and the height of the cone is equal to its radius. height of the cone எதுக்கு ஈக்குவலா இருக்குன்ட்டாங்க, ரேடியஸ்க்கு ஈக்குவலா இருக்குன்ட்டாங்க. இந்த கிவனை வச்சு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, find the value of the solid in terms of pi. ஸோ கொஷின்ல ஒரு 3D ஷேப் கொடுத்துட்டாங்க, ஹெமிஸ்பியருக்கு மேல என்ன இருக்கு, கோன் இருக்கு, அதோட ரேடியஸ் ரெண்டுமே சேமா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ கோனும் ஹெமிஸ்பியரும் அட்டாச்ல இருக்கும். ஸோ டயக்ராம் ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ணலாமா. டயக்ராம் எப்படி இருக்கும், ஹெமிஸ்பியர் மேல கோன் ஸ்டாண்ட் ஆயிருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் கீழே என்ன ட்ரா பண்ணிடலாம், ஹெமிஸ்பியர் ட்ரா பண்ணிடலாம். ஓகே, டயக்ராம் ட்ரா பண்ணியாச்சு. கீழே ஹெமிஸ்பியருக்கு மேல கோன் வந்து நிக்கிற மாதிரி ட்ரா பண்ணியாச்சு. இதோட போத் ரேடியஸ் வந்து சேமா இருக்கும்ட்டாங்க. சேமா இருந்தா மட்டும்தான் இப்படி கரெக்டா என்ன ஆகும், கோனும் ஹெமிஸ்பியரும் ஜாயின்ல இருக்கும். ஸோ இதோட ரேடியஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க, 1 சென்டிமீட்டர். ஸோ கிவன் எழுதிக்கலாம். 1 சென்டிமீட்டர்னா ரேடியஸ் எது, சென்டர்ல இருந்து பவுண்டரி போறது. இங்கேயுமே சென்டர்ல இருந்து கீழே பவுண்டரி போறது 1 சென்டிமீட்டர். 1 சென்டிமீட்டர். ஸோ இங்கேயும் 1 சென்டிமீட்டர். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஹைட் ஆஃப் த கோன் ஆல்சோ என்னது, 1 சென்டிமீட்டர். ஸோ இது கிவன்ல எழுதிக்கலாம். சொல்யூஷன், ஸோ கிவன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் என்ன கிவன் கொடுத்துருக்காங்க, கோன் ஸ்டாண்டிங் ஆன் த ஹெமிஸ்பியர். அதை நம்ம ட்ரா பண்ணணும். டயக்ராம் ட்ரா பண்றதுக்கான ஹிண்ட், கோன் வந்து ஸ்டாண்டிங் ஆன் த ஹெமிஸ்பியர். ஸோ இதை வச்சு நம்ம ட்ரா பண்ணியாச்சு. அடுத்து கிவன்ல என்ன கொடுத்துருக்காங்க, ரேடியஸ். ரேடியஸ் ரேடியஸ் ஆஃப் கோன் எவ்வளோ, is 1 centimeter. Next, radius of hemisphere எவ்வளோ, that is also 1 centimeter. is equal to 1 centimeter. Next என்ன given கொடுத்திருக்காங்க, height of the cone is equal to its radius. அப்போ கோனோட ஹைட்டும் எவ்வளோ, 1 centimeter. 1 centimeter. ஸோ இந்த கிவனை வச்சு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம், வால்யூம் ஆஃப் சாலிட். சாலிட்னா என்னது, கோனும் ஹெமிஸ்பியர் ரெண்டு ஷேப்புக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், வால்யூம் கண்டுபிடிக்கணும். ஸோ ரெண்டோட ஃபார்முலாவும் யூஸ் பண்ணணும். இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் சாலிட். நம்ம கொஸ்டின்ல கொடுத்துருக்க சாலிட் எந்த ரெண்டு ஷேப், கோன் அண்ட் ஹெமிஸ்பியர். அப்ப என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம், வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் ஃபார்முலாவும் யூஸ் பண்ண போறோம், வால்யூம் ஆஃப் கோன் ஃபார்முலாவும் யூஸ் பண்ண போறோம். வாங்க ஃபார்முலா எழுதலாம். வால்யூம் ஆஃப் சாலிட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும், அதை எழுதிக்கலாம் லெஃப்ட் சைட்ல. வால்யூம் ஆஃப் நமக்கு கொஸ்டின்ல என்ன ரெண்டு ஷேப் இருக்கு, வால்யூம் ஆஃப் கோன் அண்ட் வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர். அதை எழுதிக்கலாம். வால்யூம் ஆஃப் கோன் பிளஸ் வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர். ஸோ இந்த ரெண்டு ஷேப் சேர்த்து தான் என்னது சாலிட் நம்ம கொஸ்டின்ல.
ஸோ வால்யூம் ஆஃப் கோனோட ஃபார்முலா என்னது? 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹச் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியரோட ஃபார்முலா என்னது? 2/3 பை ஆர் கியூப். இப்போ இதுலேருந்து நம்ம எதை காமனாக எடுக்கலாம்? இந்த ரெண்டுக்குமே ரேடியஸ் சேம் தான். ஸோ நம்ம ரேடியஸை காமனாக வெளியே எடுத்துக்கலாம். 1/3 காமனாக எடுத்துக்கலாமா? இங்கே 2/3 இருக்குது. நம்ம 1/3 காமனாக வெளியே எடுத்துக்கலாம். 1/3 காமனாக வெளியே எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் எதை எடுத்துக்கலாம்? பையை வெளியே எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் எதை எடுத்துக்கலாம்? இங்கே ஆர் ஸ்கொயர் இருக்குது. ஆனால் இங்கே என்ன இருக்குது? ஆர் கியூப் இருக்குது. அப்போ நம்ம ஆரை வந்து 2 டைம்ஸ் மட்டும் எடுத்துக்குவோம். ஆர் ஸ்கொயரை வெளியே எடுத்துடலாம். இதுக்கப்புறம் நம்ம வேற எதையும் காமனாக எடுக்க முடியாது. ஸோ அப்போ உள்ள என்ன மட்டும் இருக்கும்? 1/3 எடுத்தாச்சு, பை எடுத்தாச்சு, ஆர் ஸ்கொயர் எடுத்தாச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம்ல என்ன மட்டும் உள்ள இருக்கும்? ஹச் மட்டும் உள்ள இருக்கும். ப்ளஸ் இங்கே 1/3 வெளியே எடுத்தாச்சு. அப்போ உள்ள என்ன மட்டும் இருக்கும்? 2 மட்டும் இருக்கும். பையை வெளியே எடுத்தாச்சு. இங்கே ஆர் 3 டைம்ஸ் இருக்கு. 2 டைம்ஸை வெளியே எடுத்தாச்சு. அப்போ ரிமைனிங் எத்தனை டைம் மட்டும் உள்ள இருக்கும்? 1 டைம். அப்போ ஒரு ஆர் மட்டும் உள்ள இருக்கும். இப்போ நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஆனால் பைக்கு வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஆன்சர் எதில் வரணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டாங்க. வால்யூம் ஆஃப் சாலிட் இந்த டேர்ம்ஸ் ஆஃப் பை. பையில தான் நம்ம பையோட வேல்யூவை அப்படியே வச்சிருக்க போகிறோம். பையில தான் ஆன்சர் கொண்டு வரணும் அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ என்ன எழுதணும்? காமனாக 1/3 பை ஆர் ஸ்கொயர் காமனாக வெளியே எடுத்துட்டா உள்ள என்ன மட்டும் இருக்கும்? ஹச் ப்ளஸ் 2r. ஸோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். 1/3 பைக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. ரேடியஸ் ரெண்டுக்கும் ரேடியஸ் என்னது? 1ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்னது? 1 ஸ்கொயர். ஹைட்டோட வேல்யூ என்னது? 1. 2 இன்ட்டு 1. ஸோ வேல்யூ எல்லாமே நமக்கு என்னது? 1 சென்டிமீட்டர் தான். இப்போ பை ப்ராக்கெட்குள்ளே நமக்கு என்ன வரும்? 2 இன்ட்டு 1 2. 2 + 1 3. ஸோ இதெல்லாம் மல்டிபிகேஷன் தான் ப்ராக்கெட் இருந்தால். அப்போ 3 3 கெட் கேன்சல். 1 இன்ட்டு பை பை. ஸோ நமக்கு ஆன்சர் என்னது? வால்யூம் ஆஃப் சாலிடோட ஆன்சர் என்னது? வால்யூம் ஆஃப் த சாலிட்ஸ் ஈக்குவல் டு பை. வால்யூம்னா யூனிட்ஸ் என்ன போடணும்? கியூப். அப்போ சென்டிமீட்டர் கியூப். ஸோ இந்த கொஸ்டின் நமக்கு ரொம்பவே ஈஸி. அவங்க என்ன சொல்லிட்டாங்க? பையோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண வேண்டாம். ஒரு சாலிட் இருக்கு, கோன், ஹெமிஸ்பியர். ஹெமிஸ்பியருக்கு மேலே கோன் இருக்கு. ரெண்டோட ரேடியஸும் சேம்னு சொல்லிட்டாங்க. ஹைட்டும் ரேடியஸ்க்கு சேமாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எல்லாமே என்னது? 1 சென்டிமீட்டர் தான் அப்ளை பண்ண போகிறோம். ஃபார்முலா எழுதுனா போதும். ஃபார்முலா எப்படி எழுதுவோம்? நம்ம கொடுத்துருக்கிற சாலிட் வந்து என்ன ஷேப்லாம் இருக்கு? கோன் ஷேப் இருக்கு, ஹெமிஸ்பியர் இருக்கு. அப்போ ஃபார்முலால என்ன வரப்போகுது? வால்யூம் ஆஃப் கோன் அண்ட் வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் ரெண்டும் சேர்ந்தது தான் நமக்கு சாலிட். அப்போ வால்யூம் ஆஃப் கோன் பிளஸ் ஹெமிஸ்பியர். ஸோ ஃபார்முலா எழுதியாச்சு. காமன் டேர்ம்ஸை வெளியே எடுத்துட்டு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் டைரெக்டாக ஆன்சர் வந்துடும். பை மட்டும்தான் ஆன்சரில் இருக்கும். பையோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. ஏன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் எதுல தான் கண்டுபிடிக்கணும்? பையில தான் கண்டுபிடிக்கணும். ஸோ வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ் ஈக்குவல் டு பை சென்டிமீட்டர் கியூப். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.